ஒவ்வொரு வாட்டி வெளிநாட்டுக்கு டூருக்கு போகும்போதும் அந்த ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல இவரும் இவரது மனைவியும் நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில். இந்த புகைப்படங்களை அரசின் செய்தி விளம்பரத்துறையே வெளியிடுகிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. எந்த சைக்கிள் ஓட்டுறதுக்காக அவனை ஓட்டு போட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பணும்? இவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு மக்கள் வரி பணத்தை எப்படி வீணடித்திருக்கிறார்கள் தெரிகிறதா? தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கைனா அந்த வெள்ளை பேப்பரை தான் தூக்கி காட்டணுன்ட்டு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாருன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இவர்களுக்கு, யோசித்து பாருங்கள். அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்காங்க. டிஆர்பி ராஜா அவங்க அப்பா டிஆர் பாலுனால தானே மந்திரி ஆனாரு, இல்லைன்னா என்ன அவர் கட்சிக்காக உடைச்சா அவர் மந்திரி ஆனாரு? ₹1 துபாயிலேருந்து வரல இன்வெஸ்ட்மெண்ட், ₹1 வரல. ஏன்னா அந்த குடும்பத்திலிருந்து யாரை தலைவராக போட்டாலும் ஏற்றுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொத்தடிமைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு இந்த எண்ணம் வராமல் போனால்தான் ஆச்சரியம். தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகிறது. அத்தனை கட்சிகளும் உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. திமுக என்ற தீய சக்தி எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பொய்களை உங்கள் முன்னால் அள்ளி வீசி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்பி மயங்கி தப்பித்தவரை கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், உரையாடி கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, கருணாநிதி குடும்பத்துக்கும் சரி, ஸ்டாலின் குடும்பத்துக்கும் சரி, தமிழ்நாடு நமக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, நமக்கு சொந்தம் அப்படின்ற நினைப்பு எப்போவுமே உண்டு. ஏன்னா அந்த குடும்பத்திலிருந்து யாரை தலைவராக போட்டாலும் ஏற்றுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொத்தடிமைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு இந்த எண்ணம் வராமல் போனால்தான் ஆச்சரியம். அதனால அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஏதோ இது ஒரு இன்ப சுற்றுலா போல ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்றுதான் நினைத்து ஆட்சி நடத்துகிறார்களே ஒழிய 8 கோடி மக்களின் தலையெழுத்தை நாம் தீர்மானிக்கப் போகிறோம், 8 கோடி மக்களின் நல்வாழ்வை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த குடும்பத்தில் இருக்க ஒரே ஒருத்தருக்கு கூட துளி கூட இல்லை அப்படின்றத தான் இந்த 5 வருஷ ஆட்சியில் நீங்கள் பார்த்துருக்கோம். தோழர்களே, இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளிநாடுகளிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டு. அப்படி வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் வந்தால்தான் அந்தந்த மாநிலங்களில் வேலைவாய்ப்பு பெருகும், தொழில் வளம் பெருகும், மாநிலம் வளர்ச்சி அடையும். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு உலகின் மிகப்பெரிய நிறுவனமான கூகுள் நிறுவனம் ஆந்திர பிரதேசத்தில் 85,000 கோடி 5 ஆண்டுகளில் முதலீடு செய்ய போவதாக ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோடு ஒப்பந்தம் போட்டது. கூகுள் நிறுவனத்தை தொடர்ந்து அமேசான் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களும் ஆந்திராவில் முதலீடு செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றன. கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக யார் இருக்கிறார் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழர், நம்ம ஊருக்காரர் சுந்தர் பிச்சை.